ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வைகாசி அமாவாசை 2026ஆம் ஆண்டு. இந்த வைகாசி அமாவாசைக்கு சேஷ்டா அமாவாசை அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளில் தான் வாட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி ரெண்டுமே சேர்ந்து கொண்டாடப்படுது. 2026ஆம் ஆண்டுக்கான இந்த வைகாசி அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தி எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் அமாவாசை திதி ஆரம்பிக்குது, இந்த அமாவாசையோட சிறப்புகள் என்ன, இந்த நாளில் நாம் என்ன செய்தால் நன்மை கிடைக்கும், எதெல்லாம் செய்யலாம், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, பித்ருதோஷம் நீங்க நாம் என்ன பரிகாரம் செய்யணும் இப்படின்னு அமாவாசை குறித்த அனைத்து தகவலையும் ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. அமாவாசை அப்படின்றது முன்னோர் வழிபாட்டுக்குரிய திதி. ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் ஆடி, தை மற்றும் மகாலய அமாவாசைகள் மட்டுமின்றி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் முக்கியமானது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு சேஷ்டா அமாவாசை அப்படின்னு பெயர். சேஷ்டா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வர்றாங்க அப்படின்றது நம்பிக்கை. அதனால் இந்த நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ருதோஷ சாந்தி செய்வது மிக மிக முக்கியம். அன்னைக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா சனி தேவனுடைய ஜெயந்தியும் கூட. இந்த சேஷ்டா அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், கருப்பியல் போன்றவை அர்ப்பணிக்க வேண்டும். சனி மந்திரத்தை உச்சரிப்பது முக்கியம். அரச மரத்தோட வேரில் நீரூற்றி விளக்கேற்றுவதும் சிறப்பாக சொல்லப்படுது. இந்த வருடம் அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த சேஷ்டா அமாவாசை மே 16ஆம் தேதி சனிக்கிழமை என்றே வருகிறது. இந்த அமாவாசை திதியானது மே 16ஆம் தேதி காலை 5:11 தொடங்கி மே 17ஆம் தேதி அதிகாலை 1:30 வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமையிலும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த வருடம் சேஷ்டா அமாவாசை வருவது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் நம்பப்படுது. அன்னைக்கு வட் சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தியும் சேர்ந்து கொண்டாடப்படுது. இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதியில் நீராடி தியானம் செய்வது முக்கியம். தானம் கொடுப்பது மூலமாக அளவற்ற அருள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். சேஷ்டா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்றதுனால அன்றைய தினம் பித்ரு பூஜை, பித்ருதோஷ சாந்தி செய்வது முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் பித்ரு பூஜை. அதனால் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். முன்னோர்களுடைய ஆன்மா நம்மை வாழ்த்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷ பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் நீங்க துவங்கும். சேஷ்டா அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருப்பார். சூரியன் மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களும் ரிஷபராசியில் இருப்பாங்க. அதாவது கிரகங்களுடைய ராஜா, ராணி மற்றும் இளவரசர் இந்த 3 பேருமே ஒரே ராசியில் இருப்பாங்க. இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும். சந்திரன் தவிர சுக்கிரனும் மீனத்தில் உச்சத்தில் இருப்பார். குரு சந்திரனிலிருந்து 2ஆம் வீட்டில் இருப்பதால் சுனப யோகம் உண்டாகும். சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி கிரகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குருவின் ராசியான மீனத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அம்சம். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது வளங்களை அள்ளித்தரக்கூடியது. மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் இந்த மாதத்தை சொல்லுவாங்க. வைகாசி மாதத்தில் புனித நதியில் நீராடிவிட்டு மகாவிஷ்ணுவுக்கு துளசி இலைகளை கொண்டு பூஜை செய்வோருக்கு நற்பெயரு கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டால் சுபிட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் 2ஆம் தேதியில் வரக்கூடிய முதல் வைகாசி மாச விசேஷ நாள் அப்படின்னா இந்த வைகாசி அமாவாசை தான். இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இதனால் முன்னோர்கள் ஆசையோடு முருகப்பெருமானின் பூரண அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா சிவன் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ செல்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாளில் பசுவுக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் கலந்து தானமாக கொடுத்தா கோமாதுடைய அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாத அமாவாசை வழிபாடு அப்படின்றது நமக்கு நீண்ட ஆயுள், செல்வ வளம், குழந்தை பாக்கியம் தரும் அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே சமயம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கிறதுல சில விதிமுறைகள் வந்து இருக்குது. முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவுக்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து படைகள் வந்து போடணும். அந்த புகைப்படங்களை வந்து துடைத்து பொட்டு வைத்து பூ வைத்து நாம் படைகள் வந்து போடணும். அவ்வாறு சமைக்கக்கூடிய காய்கறிகளில் சிலவற்றை வந்து நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தா வீட்டிற்கு நன்மை உண்டாக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம். என்னென்ன காய்கறிகள் வந்து சேர்க்கணும், எந்த காய்கறிகள் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். அமாவாசை நாளில் அந்த சமையலில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்களையும் நம்ம என்னன்னு வந்து பார்க்கலாம். மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, தை அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அன்றைய தினம் அரச மரத்தோட கீழ் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றது வந்து நல்லது. காலையில் சீக்கிரமாக எழுந்து சிவன் விஷ்ணுவை வந்து வணங்கணும். பூமியில் 1 ஸ்பூன் பால் வந்து ஊற்றணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி வர உதவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து நீங்கள் வணங்கிட்டு வரலாம். சனி ஜெயந்தியோடு சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாத சேஷ்டா அமாவாசை அன்னைக்கு நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 101 முறை வந்து நீங்கள் வந்து ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சனி தோஷத்தால் அவதிப்படுறவங்க, தீராத கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் இருக்கிறவங்க அனைவருமே இந்த நாளை தவறாமல் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெபிச்சு பலன் பெறுமாறு வந்து கேட்டுக்கிறேன். நமக்கும் நம்ம குடும்பத்தார்களுக்கும் இருக்கக்கூடிய பலவிதமான தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நன்மை பெருக அமாவாசை என்று நாம் சொல்ல வேண்டிய சனி பகவானுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நீலாஞ்சன சமபாஷம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். நான் இந்த மந்திரத்தை ஒரு முறை வந்து உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 101 முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணுங்கள். 101 முறை உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 முறையும் அதிகபட்சமாக 101 முறையும் நீங்கள் வந்து உச்சாடனம் வந்து பண்ணிடுங்க. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு பழங்கள் வந்து கொடுக்கலாம். இதனால் குடும்பத்தில் வந்து அமைதியும் ஒற்றுமையும் நீங்கும். நீரில் வந்து எல்லை கரைத்து அதை வந்து நாம் விட்டுட்டு வேண்டிக்கலாம். அதே போல் அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு சில செயல்கள் வந்துட்டு இருக்குது. அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் வந்து செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வந்துட்டு வருது. இப்போ ஜூன் 14ஆம் தேதியும் ஒரு அமாவாசை வருது. அதனால் இந்த வைகாசி மாதத்தை மல மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மலட்டு மாதம் அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி ஆடி மாதம் மார்கழி மாதத்துலலாம் சுபகாரியங்கள் வந்து செய்ய மாட்டோமோ அது மாதிரி இந்த வைகாசி மாதம், இந்த வருடம் இந்த வைகாசி மாதத்திலும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. துளசி இலைகளை அமாவாசை நாளில் வந்து பறிக்கக்கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு இது அனைத்தும் வந்து உண்ணக்கூடாது. நீண்ட தூர பயணம் வந்து கூடாது. வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை இந்த நாளில் வந்து எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்து பண்ணக்கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தி மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் நாம் இந்த நாளில் வந்து சொன்னால் மன தெளிவு வந்து உண்டாகும். 21 முறை மூக்கோட இடது நாசி வழியாக நாம் வந்து சுவாசிக்கணும். அப்போ வலது மூக்கை வந்து நாம் வந்து மூடிக்கணும். வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா இடது காலை வெளியில் எடுத்து வச்சு தான் நம்ம வெளியில் வந்து போகணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அமாவாசை நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதிலும் இந்த அமாவாசை நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. வாசலை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீர் மட்டும் நாம் தெளிச்சிட்டா வந்து போதும். அடுத்தபடியாக அமாவாசை தினத்தன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கடன் வாங்கவே வந்து கூடாது. அவசர தேவையாக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கிய பணத்தை செலவு வந்து செய்யாதீங்க. அதே போல் அமாவாசை நாளில் மற்றவர்களுக்கு நாம் கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கிறது வந்து நல்லது. வீட்டில் அமாவாசை சமையலை சமைக்கிறப்போ வீட்டில் இந்த பொருட்கள் இல்லை அந்த பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கடன் வாங்கி அமாவாசை சமையல் வந்து செய்யக்கூடாது.
யாருமே தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருளை இந்த நாளில் கடனாகவும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. வீட்டில் அமாவாசை அன்னைக்கு பூஜை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பூஜை செய்யக்கூடிய பழக்கம், அதாவது இலை போடும் வழக்கம் இல்லை அப்படின்னா கூட சரி, கட்டாயமாக காகத்துக்கு எச்சில் படாத சாதத்தை வச்சுட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறமா சாப்பிடணும். அமாவாசை தினத்தன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் யாருமே முடித்திருத்தம், அதாவது முடி கட் பண்ணக்கூடாது, சேவிங் பண்ணக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அமாவாசை தினத்தில் யாருமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் சில பேர் வீட்டில் அசைவம் சமைக்கலை அப்படின்னு வெளியில் போய் அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஆண்கள் இந்த தவறை செய்வாங்க. முடிந்த வரைக்கும் வெளியிடங்களுக்கு சென்றால் கூட அமாவாசை தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயமாக முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை தவறாமல் கொடுக்கணும். நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு சேர்க்கும் அப்படின்றதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. நாளை அமாவாசை வழிபாட்டை யாருமே தவற விடாதீங்க. அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்யும் கடமைகளை நாம மறந்தால் முன்னோர்கள் நம்மை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை தினத்தன்னைக்கு வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்பாகவும் வீட்டில் வழிபாடு செய்ததற்கு பின்பாகவும் தீட்டு வீடுகளுக்கு நாம் செல்வதை தவிர்க்கணும். குழந்தை பிறந்த தீட்டு, பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த தீட்டு, மாதவிடாய் தீட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு பூஜை செய்வதற்கு முன்பும் நாம் செல்லக்கூடாது. பூஜையை முடித்த பின்பும் செல்லக்கூடாது. இதை நினைவில் வச்சுக்கிறோங்க. அடுத்த நாள் நீங்கள் போய்க்கலாம். அடுத்தபடியாக அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அன்னதானம். உங்களால் முடிந்த அளவு வயதானவர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் கொடுக்கலாம். மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் இந்த அன்னதானம் செய்வது சிறப்பாக இருந்தாலும் இந்த வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு ஒரு ஏழை முதியவருக்கு புதிதாக வஸ்திரத்தையும் சாப்பாட்டையும் வாங்கி தானம் கொடுத்தா பல தலைமுறைகளுக்கு நம்மை தொடர்ந்து வரக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு கோபம், பித்ரு தோஷம் எல்லாவற்றுக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சேஷ்டா அமாவாசை அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாளில் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளையும் நாம் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் நினைத்து தான் இந்த கடன் தீர்றதுக்கான பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சனிக்கிழமையில் நம்ம யார்ட்டையாவது வாங்கின கடனை திருப்பி கொடுத்தோம், அதுவும் குறிப்பிட்டு சனி ஓரையில் கொண்டு போய் நம்ம அந்த கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமே அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நாளைய தினம் நமக்கு நாள் முழுவதுமே இந்த அமாவாசை திதி இருக்குது. நாளைய தினம் இந்த சனி ஓரை வரக்கூடிய நேரங்களை நான் இங்கே சொல்கிறேன். அந்த சனி ஓரை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அதாவது வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் அமாவாசை வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய பித்ரு தர்ப்பண காரியங்களை செய்து முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லை ஒரு சிலர் வீட்டில் அமாவாசை வழிபாடு செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் நான் இங்கே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சீக்கிரமே அடைவதற்கான வழியை அந்த இறைவன் உங்களுக்கு காட்டுவார். இந்த பரிகாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வத்துடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ இல்லை மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு காகிதம் எடுத்துக்கிறங்க. அதில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அந்த தொகையை அந்த காகிதத்தில் எழுதணும். அதுக்கப்புறமா அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எழுதிக்கிறங்க. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கடனை சீக்கிரமாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எழுதிட்டு மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் நாம் உப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் உப்பை மட்டும் எடுத்து இந்த காகிதத்தில் வைத்து அதை பொட்டலமாக மடித்து அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய உப்புக்கு மேலேயும் வைத்துடுங்க. அப்படி வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பூஜை அறையில் அமர்ந்து கடன் சுமை குறையணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை வச்சுக்கிறங்க. உங்கள் வேண்டுதல் மூலமாக தான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. அதனால் வேண்டுதலை மன உறுதியோடு நீங்கள் வைக்கணும். இறுதியாக கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அமாவாசை இரவு, அதாவது நாளைய இரவு 9 மணிக்கு மேலே ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறங்க. பேப்பரில் மடித்து வச்சுருக்கக்கூடிய உப்பை மட்டும் இந்த தண்ணீரில் போட்டு உங்கள் கையால் கரைக்கணும். இதே போல் என்னுடைய கடன் சுமையும் கரைந்து போகணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கிட்டு உப்பை தண்ணீரில் கரையுங்க. அவ்வளவுதான் பரிகாரம். இப்போ பூஜையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் உப்பு ஜாடியில் கொட்டி வைத்து தினமுமே சமைக்கிறப்போ சமையலுக்கு பயன்படுத்திக்கிறங்க. எந்த தவறுமே கிடையாது. நாளைய தினம் இந்த பரிகாரத்தையும் இங்கே சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகள் மந்திரத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்திட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா
எல்லாவித பிரச்சனைக்கும், குறிப்பாக கடன் சுமைக்கும் படிப்படியாக வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். மகாலட்சுமி தேவி உங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்து எல்லா பண பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள் அப்படின்றது வந்து நம்பிக்கை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.